அன்பர்களே, இன்று முதல் நவராத்திரி துவங்குகிறது. முதல் நாள் திருவனந்தபுரம் பழஞ்சிறை தேவி கோயிலுக்கு செல்கிறோம். திருவனந்தபுரத்திலிருந்து கோவளம் செல்லும் சாலையிலே அம்பலத்தரா என்னும் இடத்திலே இந்த பழஞ்சிறை தேவி கோவில் அமைந்துள்ளது. ஸ்ரீ பரமசிவனின் அன்புக்குரியவள் சக்தியாகிய பார்வதி தேவி. உயிர்களை பேணி காத்து உயிர்களை களைபவள் இவள்தான். மலையாளத்தில் திருவனந்தபுரம் என்னும் பகுதி அனந்தன்காடு என்னும் பெயரில் பெரும் காடாக திகழ்ந்தது. இந்த காட்டில் யோகீஸ்வர முனிவர் பார்வதி தேவியை எண்ணி தவம் செய்தார். அனைத்து உயிர்களும் நலமுடன் வாழவும் ஆன்மீகம் தழைத்து வழங்கவும் தான் முக்தி அடைந்திடவும் அவர் தவம் செய்தார். முனிவர் தவத்தை மெச்சி அன்னை பார்வதி தேவி காட்சியளித்து, இந்த இடத்திலேயே என்னை பிரதிஷ்டை செய்து வழிபடுக என்றார். தனக்கு அம்பாள் எந்த வடிவத்தில் காட்சி தந்து அருள் செய்தாலோ அதே வடிவில் விக்கிரகம் வடித்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டு முக்தி நிலை பெற்றார். நாளடைவில் வனப்பகுதி அழிந்து போனது. காடாக இருந்த இடத்தில் சிறைச்சாலை அமைக்கப்பெற்றது. இந்த சிறைச்சாலையும் காலப்போக்கில் சிதைந்து போயிற்று. இருப்பினும் இந்த பகுதியை பழஞ்சிறை என அழைத்தனர். ஒரு கட்டத்தில் இந்த பகுதியில் மண்ணில் புதையுண்ட சிலை மீண்டு எடுக்கப்பெற்று ஆலயம் அமைக்கப்பெற்றது. இந்த தேவி கொடுங்காலூர் பகவதி அம்மனின் அம்சமாக கருதப்படுகிறாள். இவள் பழஞ்சிறை தேவி எனப்படுகிறாள். அம்பாளின் முன் யோகீஸ்வர முனிவரும் வீற்றிருக்கிறார். ஆலயம் அழகு வண்ண சிற்பங்கள் அமைந்துள்ளன. கருவறையை 17 யானைகளும் 6 சிங்கங்களும் தாங்கியிருப்பது போல அமைந்துள்ளது. கருவறையின் மேல் பகுதியில் மும்மூர்த்திகளும் தங்கள் தேவியரோடு காட்சி தருகின்றனர். பிரகாரத்தில் தசாவதார காட்சிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. நவகிரகங்கள், இரத்த சாமுண்டி, பிரம்மராட்சஸ், மாடன் சன்னதிகளும் உள்ளன. இந்த ஆலயத்தில் பங்குனி மாத இறுதியில் 10 நாட்கள் பெருந்திருவிழா நடைபெறும். இந்த விழாவில் அம்பாளுக்கு பொங்கல் வைத்து வழிபடும் நிகழ்வு மிகவும் புகழ்பெற்றது. பெண்கள் பலரும் கூடி நின்று பொங்கல் வைக்கும் இந்த விழா வெகு விமர்சையாக நடைபெறும். மாசி மாதம் நடைபெறும் விழாவில் கன்னியர் பூஜை நடைபெறும். பூதபலி பூஜையும் பஞ்சபூத பொங்கல் விழாவும் சிறப்பானவை. நவராத்திரி விழா நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இந்நாட்களிலும் கோவில் முன் அணையாத ஹோமம் மற்றும் சண்டி ஹோமம் நடத்தப்படுகின்றன. சித்திரை புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடப்படும். ஸ்வயம்பர அர்ச்சனை செய்தால் திருமணத்தடை நீங்கிடும். பழஞ்சிற தேவியை வழிபடுவோருக்கு மறுபிறவி இல்லை. நம் துயர் போக்கி மகிழ்ச்சியை வழங்கும் பழஞ்சிறை தேவியை திருவனந்தபுரம் சென்று வழிபட்டு உய்வோமாக. ஓம் சக்தி, பராசக்தி.